வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்று. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோரின்ஸ். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது அடிக்கடி டெஸ்ட்ல வர்ற ஒரு கான்செப்ட். நீங்க எல்லாருமே வீட்ல மாத் பால்ஸ் இல்லனா ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆனா அதுல இருக்கிற மெயின் கெமிக்கல் இன்கிரீடியன்ட் பி டைக்ளோரோபென்சீன் எப்படி செய்றாங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல இருக்கு. சரி உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஹாலோ அரீன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கத்துக்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஹாலோ ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்ஸும் இதுவும் சுத்தமா வேறும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் தப்பு பண்ணுவாங்க. ஆனா இந்த எக்ஸ்பிளைனருக்கு அப்புறம் நீங்க பண்ண மாட்டீங்க. பென்சீனுக்கு மட்டும் யூஸ் ஆகுற ஒரு ஸ்பெஷல் ரூலை பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோல் என்ன? ஒரு சூப்பர் ஸ்டேபிள் பென்சீன் ரிங் எடுத்துக்கணும். அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஹாலஜன், ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் இல்லனா புரோமினை உள்ள வைக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம ஆப்ஜெக்டிவ். ஆனா இது சொல்ற அளவுக்கு ஈஸி இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா பென்சீன் ஒரு கோட்டை மாதிரி, ஃபோர்ட்ரெஸ். அதை சுத்தி அரோமேட்டிசிட்டின்னு ஒரு பவர்ஃபுல் ஷீல்டு இருக்கு. இந்த ஷீல்டு பென்சீனை ரொம்ப அன்ரியாக்டிவா வச்சிருக்கோம். அதனால சாதாரண கெமிக்கல் மெத்தட்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த கோட்டைக்குள்ள எப்படி போறது? நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி தேவை. அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் தான் எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஷார்ட்டா சொன்னா EAS. இதுதான் ஹாலோரின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கோர் ஐடியா. இதோட லாஜிக்கை பிரேக் டவுன் பண்ணலாம். பென்சீன் ரிங்ல டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால அது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். கெமிஸ்ட்ரியில இதுக்கு பேரு நியூக்ளியோஃபைல். அதை அட்டாக் பண்ணணும்னா நமக்கு அதோட ஆப்போசிட் தேவை, அதாவது எலக்ட்ரான் புவரா இருக்கிற ஒன்னு. அதுக்கு பேரு எலக்ட்ரோஃபைல். சோ கோல் என்னன்னா எலக்ட்ரான் ரிச் ஆன பென்சீனை வச்சு எலக்ட்ரான் புவரான ஒரு ஹாலஜனை அட்டாக் பண்ண வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஹாலோ ஆல்கேன்ஸ்க்கு ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ் லைக் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் எடுத்து இங்க ட்ரை பண்றாங்க. இது ஹாலோ அரீன்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. பென்சீன் ரிங் அதோட ஸ்டெபிலிட்டினால ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். அப்போ அந்த பென்சீன் கொட்டையை திறக்கிற சாவி என்ன? சீக்ரெட் என்ன? அது ஒரு ஸ்பெஷல் ஹெல்பர். அந்த ஹெல்பர் தான் ஒரு கேட்டலிஸ்ட். சரியா சொல்லணும்னா ஒரு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் 3 புரோமைடு. இந்த கேட்டலிஸ்ட் இல்லாம ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. இந்த கேட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். நான் ப்ராமிஸ் பண்றேன், இதை கேட்டுட்டீங்கன்னா நீங்க மெக்கானிசமா மறக்கவே மாட்டீங்க. இமேஜின் பேனிக்குங்கா. பென்சீன் ரிங் ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் செக்யூர்ட் கிளப். ஒரு நார்மல் ஹாலோஜன் மாலிக்யூல் Br2 மாதிரி ஒரு விசிட்டர். ஆனா செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்க. இப்போ நம்ம கேட்டலிஸ்ட் அந்த லூயிஸ் ஆசிட் FeBr3 ஒரு கேட் கீப்பரா ஆக்ட் பண்ணுது. இந்த கேட் கீப்பர் அந்த விசிட்டர் ஹாலஜனை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கீ, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் Br+ அயோனை கொடுக்குது. இப்ப அந்த கீ கிடைச்சதுனால ஆக்டிவேட்டட் ஹாலஜன் ஈஸியா கிளப்குள்ள போயிடும். சிம்பிளா இருக்குல்ல? இப்போ நம்ம அனாலஜி புரிஞ்சுக்கட்டும். வாங்க இதையே கெமிக்கல் டேர்ம்ஸ்ல பாப்போம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் விஷுவல் கைட் மூலமா அந்த அட்டாக் உண்மையாவே மாலிகுலர் லெவல்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதலா நம்ம டார்கெட் அந்த சூப்பர் ஸ்டேபிள் பென்சீன் ரிங், நம்ம ஹெக்ஸாகனல் ஃபோர்ட்ரெஸ். அந்த கொட்டையோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு ஹைட்ரஜன் சென்ட்ரிக் காவலுக்கு இருக்கு. மொத்தமா 6. அந்த கொட்டைய சுத்தி ஒரு மின்னுகிற ப்ரொடெக்டிவ் ஷீல்ட், அந்த அரோமேட்டிக் கிளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அட்டாக்கர் வர்றாரு. ஆனா இது ஒரு நார்மல் புரோமின் மாலிக்யூல் இல்ல. இது ஆக்டிவேட்டட் புரோமின், ஒரு Br+ அயான். நம்ம கேட் கீப்பர் அந்த கேட்டலிஸ்ட் கிரியேட் பண்ணி அனுப்புன இன்வேடிங் வாரியர் இது. சோ இந்த சீக்வென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கேட் கீப்பர் கேட்டலிஸ்ட் அந்த வாரியர் Br2 ஆக்டிவேட் பண்ணி எலக்ட்ரோஃபைல் Br+ கிரியேட் பண்ணுது. ரெண்டாவதா அந்த பவர்ஃபுல் வாரியர் கோட்டைய தாக்கி ஆரோமேட்டிக் கிளவுட டெம்பரரியா உடைக்குது. மூணாவதா காவல் காத்துட்டு இருந்த ஒரு கார்டு, ஒரு ஹைட்ரஜன் சென்ட்ரி H+ வெளியே தள்ளப்படுது. கடைசியா அந்த கோட்டை திரும்பவும் மோதிக்குது. ஆரோமேட்டிக் ஷீல்ட் ரெஸ்டோர் ஆயிடுது. ஆனா இப்போ நம்ம வாரியர் புரோமின் உள்ள இருக்கு. இந்த விஷுவல் என்டையர் ப்ராசஸ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணு. சரி, இப்போ நம்ம அட்டாக்கர் சக்சஸ்ஃபுல்லா ரிங்குள்ள வந்துட்டாரு. இப்போ இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி உண்மையான உலகத்துல எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் விஷுவல் ப்ரூஃப். லேப்ல நம்ம பென்சீன் கூட புரோமினை மிக்ஸ் பண்றோம். புரோமின்க்கு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இருக்கும். என்ன ஆகும்? கேட்டலிஸ்ட் இல்லாம ஒண்ணுமே ஆகாது. அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். ஆனா எப்போ நம்ம FeBr3 கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோமோ உடனே ரியாக்ஷன் நடக்கும். அந்த கலர் மறைஞ்சு கலர்லெஸ் ஆகிடும். ஏன்னா புரோமோபென்சின் ஃபார்ம் ஆயிருச்சு. இதுதான் கேட்டலிஸ்டோட மேஜிக் இன் ஆக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோமே அந்த மாத் ரிபெல்லன்ஸ் ஞாபகம் இருக்கா? அதோட மெயின் இன்கிரீடியன்ட் P டைக்ளோரோபென்சீன்.
பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல கரெக்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட கெமிஸ்ட்ரி நீங்க தினமும் பார்க்குற ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. இது ரொம்ப காமனா வர்ற ஒரு கன்ஃபியூஷன் பத்தி பேசுது. நீங்க நினைக்கலாம் அல்கேன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி யூவி லைட் யூஸ் பண்ணிக்கலாம்ல? நோ. பதில் கண்டிப்பா கூடாது. அந்த மெத்தட பென்சீன்ல யூஸ் பண்ணா தேவையே இல்லாத ப்ராடக்ட்ஸோட ஒரு ரேண்டம் மெஸ் தான் கிடைக்கும். பென்சீன் ரிங் ரொம்ப ஸ்டேபிளா இருந்தாலும் ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுனால நம்ம அதை ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமா அரோமேட்டிசிட்டி ஃபைனல் ப்ராடக்ட்ல ப்ரிசர்வ் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு குவிக் ரீகேப்க டைம். எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா நீங்க இந்த 3 கீ விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இத இந்த டாபிக்கோட சீட் கோட்னு நினைச்சுக்கோங்க. முதல்ல ரொம்ப முக்கியம், ஹாலோரன் ப்ரிப்ரேஷனுக்கு FBr3 இல்லனா AlCl3 மாதிரியான ஒரு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் கண்டிப்பா வேணும். நோ கேட்டலிஸ்ட், நோ ரியாக்ஷன், நோ மார்க்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ரெண்டாவது, அந்த அனாலஜிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேபிளான பென்சீன் ஃபோர்ட்ரஸ். ஒரு ஹாலஜன் விசிட்டரை உள்ள கொண்டு வர உங்களுக்கு ஒரு கேட்கீப்பர் தேவை. அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட். இந்த ஒரே ஒரு இமேஜ் உங்களுக்கு என்டையர் மெக்கானிசமை ஞாபகப்படுத்தும். கடைசியா இந்த கெமிஸ்ட்ரிய ரியல் வேர்ல்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு மாத் ரிப்பெலண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பீடைக்ளோரோபென்சின் ஞாபகம் வரும். அது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி தான் செய்றாங்கங்கிறதும் ஞாபகம் வரும். இந்த கனெக்ஷன் லேர்னிங்கை பெர்மனெண்ட் ஆக்கும். பாத்தீங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாவிடும். நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட்டோட விடுறேன். ஒரு சிம்பிள் பென்சீன் ரிங் கூட ஹாலோஜன் ரியாக்ட் பண்ண கேட்டலிஸ்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே பென்சீன் ரிங்ல வேற ஏதாவது குரூப்ஸ் ஆல்ரெடி அட்டாச் ஆகி இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.